ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருப்பட்டி பிரெட் அல்வா. கருப்பட்டியை வச்சு எப்படி பிரெட் அல்வா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை இந்த மாதிரி அதோடய எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அடுத்து ஒரு கப்பில் மில்க் எடுத்துக்கிறேன். கருப்பட்டி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு மில்க் எடுத்துக்கிறோன்னா, அப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துருக்கேன், நெய். அப்புறம் இருக்கிற நட்ஸ், எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் ஆகவும் கீ போட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் அகெயின் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம சும்மா அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். கலர் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கருப்பட்டி போடையில் எல்லாமே ஒரே கலரில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 கப் ஆஃப் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இது பத்தலைன்னா கூட கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டுனால ஈஸியாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம கிளறிட்டுக்கிட்டே இருக்கணும். பத்தலைன்னா இடையில மில்க் இல்லைன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். ப்ரெட் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு கீழே நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிடலாம்.
எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நானும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கருப்பட்டி பிரெட் அல்வா ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.